வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம திருக்குறளை பற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருக்குறளும் நம் வாழ்வியலும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அறத்துப்பால் என்ற அந்த அதிகாரத்தில் முதல் அதிகாரமாக வர இறை வாழ்த்து, அதாவது கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில் இரண்டாவது குறள். நேற்று முதல் குறளை பற்றி பார்த்தோம், இன்றைக்கி இரண்டாவது குறளை பற்றி பார்க்குறோம். அதாவது இந்த திருக்குறளில் உள்ள அந்த மகத்துவம், அந்த தெளிவுரை, இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்த இடத்திற்கு போகலாம், ஒரு சிறப்புடைய வாழ்க்கையை வாழலாம். அதுதான் இந்த திருக்குறளோட மகிமை. இதை நமது முன்னோர்களும் நமது மூத அறிஞர்களும் நிறைய இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்ற ஒரு அமைப்பில் தான் இந்த ஒளிப்பதிவு. இந்த குறளுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இரண்டாவது குறள் என்னன்னா, இந்த கடவுள் வாழ்த்துன்ற பகுதியில் கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவான் நற்றல் தொழார் எனின் அப்படின்னு இந்த முடியுதுங்க. அதாவது இந்த குறளோட பொருள் என்னன்னா, என்னதான் நம்ம உயர்கல்வியை படிச்சிருந்தாலும், என்னதான் நம்ம எல்லா உலக விஷயங்கள் எது தெரிஞ்சிருந்தாலும் சரிங்க, நமக்கு முன்னோர்களை, நமக்கு மூத்தோர்களை நம்ம வணங்காமல் இருந்து விட்டால், அவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்காமல் இருந்து நம்ம என்னதான் படித்து பயனில்லைன்னு இந்த குறளோட பொருள் முடியுது. இதே இந்த ஒரே குறளுக்கு பலவிதமான பொருள்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறைவன் என்ற ஒரு அமைப்பை ஈடுபடுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்னதான் கல்வி கற்றுக்கிட்டாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அந்த இறைவன் அவனை வணங்கலைன்னா, அந்த இறை சக்தியை நம்ம தெரிஞ்சிக்கலன்னா, நம்ம எவ்வளோ தான் கல்வி கற்றிருந்தோம் பயனில்லைன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இதனுடைய கருத்து வாளறிவான் என்று தொழார் எனினா, நமக்கு முன்னோர்கள், நமக்கு மூத்தோர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன அதை எடுத்துக்கிறோம்னா, நமக்கு என்னதான் படிச்சிருந்தாலும், பல பதக்கங்கள் படித்து பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், நமக்கு முன்னோர்களை, நமக்கு மூத்தோர்களை, நமக்கு முன்னாடி இருப்பவர்களை யாருக்காக இருந்தாலும் நம்ம மரியாதை என்றது தரணும் என்ற அமைப்பில் தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் இதை பொருள்படும். அதனால் நம்ம என்ன கல்வி நிலைக்கு உயர்ந்திருந்தாலும் சரி, ஏன் இன்னும் அந்த கல்வி நிலையினால் சில பட்டங்கள், பல பதக்கங்கள் பெற்றிருந்தாலும் சரி, நமக்கு வயதில் மூத்தவர்களையும், நமது முன்னோர்களையும், நமக்கு இருக்க மூத்தோர்களையும் யாராக இருந்தாலும் நம்ம மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுன்றது தான் இந்த குறளோட அமைப்பாக இருக்குது. இந்த திருக்குறளும் நம் வாழ்வியல் தத்துவமும் இன்னும் தொடரும். நாளை சந்திப்போம்.